Zuber and Company, fire forensic experts and forensic engineers. Seeking answers from ashes. Seeking answers. வணக்கம். ஒரு நிமிஷம் யோசி பாருங்க. நீங்க வருஷக்கணக்கா கஷ்டப்பட்டு உருவாக்குன உங்க தொழில் ஒரே ராத்திரியில மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. நாம இன்னைக்கு பார்க்க போறதும் அப்படி ஒரு கதை தான். ஒரு பெரிய விபத்து, அதுக்கு மேல ஒரு அதிர்ச்சியான குற்றச்சாட்டு, அப்புறம் உண்மையை நிரூபிக்க நடந்த ஒரு நீண்ட சட்ட போராட்டம். வாங்க உள்ள போலாம். நீங்க பல வருஷமா உழைச்சு கட்டின ஒரு பிசினஸ் உங்க கண்ணு முன்னாடியே இல்லாம போகுது. பில்டிங், மெஷின்ஸ், உள்ள இருந்த ஸ்டாக்குன்னு எல்லாமே காலி. இங்க இருந்து தான் நம்மளோட கதை ஆரம்பிக்குது. ஆனா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. 27 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பாலிசி. கேட்கறதுக்கு இது போதுமான பாதுகாப்பு மாதிரி தான் தெரியுது இல்லையா? அப்போ அந்த பிசினஸ் உண்மையிலேயே சேஃபா இருந்துச்சா? கதை அவ்வளோ சிம்பிள் இல்ல. நம்ம கதை நடக்கிற இடம் ஆந்திராவில் இருக்கிற பலநாடு கோல்ட் ஸ்டோரேஜ். நாள் அக்டோபர் 15, 2014. இந்த தேதியை அவங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நொடுராத்திரி சரியா 2 மணிக்கு ஒரு பயங்கரமான தீ விபத்து. தீயோட வேகம் எவ்வளவு தீவிரமா இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த பில்டிங்கும் இடிஞ்சு தரைமட்டமாயிடுச்சு. உள்ள இருந்த விவசாய பொருட்கள் எல்லாமே சாம்பல். மொத்தத்துல இது ஒரு முழுமையான பேரழிவு. இங்கதான் கதையிலேயே ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அவங்க நம்பின அந்த பாதுகாப்பு வலை கடைசியில அவங்களே சிக்க வைக்கிற ஒரு பொறியா மாறிடுச்சு. சரியா 13 மாசம், ஆமா, ஒரு வருஷத்துக்கும் மேல காத்திருந்ததுக்கு அப்புறமா இன்சூரன்ஸ் கம்பெனிங்க கிட்ட இருந்து பதில் வருது. ஆனா அது அவங்க எதிர்பார்த்த பதில் இல்ல. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. கிளைம் ரிஜெக்டட். பணம் தர முடியாது. அவங்க கிளைமை ரிஜெக்ட் பண்ணதுக்கு சொன்ன காரணம் தான் எல்லாரையும் தூக்கி வாரி போட்டுச்சு. இன்சூரன்ஸ் கம்பெனிங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு ஆக்சிடென்ட்டே இல்ல, இது வேணும்னே செஞ்ச மோசடின்னு நேரடியா குற்றம் சாட்டினாங்க. அதாவது கிடங்கு ஓனர்களே மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திட்டதா சொன்னாங்க. சட்டத்துல இதுக்கு பேரு தான் கிளைம் ரெஃப்யூடியேஷன். இது சும்மா இல்லைன்னு சொல்றதில்ல. நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க தான் இந்த மோசடியை பண்ணியிருக்கீங்கன்னு முகத்துக்கு நேரா சொல்றதுக்கு சமம். இதனால நிலைமை ரொம்பவே சீரியஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கேஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி மாறுது. 2 சைடு, 2 கதை. இது வேணும்னே வச்ச தீயா இல்ல எதிர்பாராத விபத்தா? வாங்க ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிங்க, அவங்க கையில இருந்த ஒரே ஆதாரம் அவங்க காசு கொடுத்து வேலைக்கு வச்ச ஒரு பிரைவேட் லேப் கொடுத்த ரிப்போர்ட் மட்டும்தான். இன்னொரு பக்கம் இந்த கோல்டு ஸ்டோரேஜ், அவங்க பக்கம் 4 அழகழக ஆஃபிஷியல் விசாரணை அறிக்கைகள் இருந்துச்சு. இப்போ இந்த 2 பக்கத்தையும் பாருங்க, உங்களுக்கே ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இதுதான் இந்த அதிகாரப்பூர்வ அறிக்கைகளோட லிஸ்ட். முதல்ல எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், அடுத்து போலீஸ், அப்புறம் அரசாங்கத்தோட ஃபாரன்சிக் லேப், கடைசியில புகார்தாரர் நியமிச்ச இன்னொரு லேப். இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரே விஷயத்த சொன்னாங்க, இது ஷார்ட் சர்க்கியூட்டால நடந்த விபத்து, இதுல எந்த சதியும் இல்ல. சரி, இப்போ இந்த கேஸ விசாரிச்ச தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ஒரு டிடெக்டிவ் மாதிரி இந்த மர்ம முடிச்ச எப்படி அவிழ்ட்டாங்கன்னு பார்க்கலாம். ஆணையம் இந்த கேஸ ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ரோச் பண்ணாங்க. அவங்களோட முதல் கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. தீ எப்படி பத்திச்சு? இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்றத நம்புறதா இல்ல கோல்ட் ஸ்டோரேஜ் சொல்றத நம்புறதா? ஆணையத்தோட முடிவு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அவங்க கோல்ட் ஸ்டோரேஜ் பக்கம் தான் நின்னாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு பிரைவேட் லேப் ரிப்போர்ட்டை விட 4 அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் தான் வெயிட் ஆனதுன்னு சொன்னாங்க. ஆக தீ விபத்துக்கு காரணம் எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் தான் முதல் புதிரை விடுவிச்சாங்க. ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனிங்க சும்மா இல்ல. அவங்க அடுத்த ஒரு லீகல் பாயிண்டை எடுத்தாங்க. நீங்க லாபத்துக்காக தொழில் பண்ற ஒரு கம்பெனி, அதனால நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி நீங்க நுகர்வோர், அதாவது கன்சூமர் கேட்டகரியிலே வரமாட்டீங்கன்னு ஒரு வாதத்தை வச்சாங்க. ஆணையம் இந்த வாதத்தை மொத்தமா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை எடுத்துக்காட்டி, பாருங்க, இன்சூரன்ஸ் பாலிசிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்யற ஒரு ஒப்பந்தம். அது வர்த்தக நோக்கத்துக்காக வாங்குற ஒரு சேவை கிடையாது. அதனால பிசினஸ் பண்ற கம்பெனியும் ஒரு கன்சூமர் தான் தெளிவா சொல்லிட்டாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிங்களோட அடுத்த அஸ்திரம், சரி, கிடங்குல எரிஞ்ச பொருட்கள் உங்களோடது இல்லையே, அது விவசாயிகளோடது, அப்போ உங்களுக்கு எப்படி நஷ்டம் வரும்? இது நிஜமாவே ஒரு தந்திரமான கேள்வி. ஆனா ஆணையம் இந்த வாதத்தையும் ஊதி தள்ளிருச்சு. ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க, ஒரு கோல்ட் ஸ்டோரேஜோட வேலையே மத்தவங்க பொருட்களை நம்பிக்கையின் பேர்ல பத்திரமா பாத்துக்கிறது தான். அதுதானே அதோட பிசினஸ் மாடல். பாலிசி கொடுக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. சரி, இவ்வளவு வாதங்களுக்கு அப்புறம் ஃபைனல் ரிசல்ட் என்ன? இந்த வழக்குல இருந்து நாம எல்லாரும் என்ன கத்துக்கலான்னு இப்ப பாப்போம். முதல்ல, நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி பில்டிங் மற்றும் ஸ்டாக்குக்கு சேர்த்து சுமார் 9 கோடியே 14 லட்சம் ரூபாயை வட்டியோட கொடுக்கணும்னு ஆணையம் உத்தரவிட்டது. அடுத்து,
ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்டாக் நஷ்டத்துல அவங்க பங்குக்கு சுமார் 3,90,00,000 ரூபாய வட்டியோட கொடுக்கணும்னு உத்தரவிட்டது. இது அந்த கோல்டு ஸ்டோரேஜுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சட்ட வெற்றி. ஆக கடைசியில இந்த கேஸ்ல ஜெயிச்சது யாருன்னா, இன்சூரன்ஸோட உண்மையான அர்த்தம் என்னவோ அதுதான். இன்சூரன்ஸுங்கிறது லாபம் சம்பாதிக்கிற ஒரு வழி இல்ல, அது ஒரு பெரிய நஷ்டத்துக்கு அப்புறம் உங்களை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு பாதுகாப்பு வலை. இந்த கேஸ் அதை ஆணித்தரமா நிரூபிச்சிருக்கு. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இன்சூரன்ஸ் கம்பெனிங்க அவங்க வாதத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? சர்வேயர் ரிப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம், அதை தள்ளுபடி செய்ய வலுவான ஆதாரம் வேணும்னு சொன்னாங்க. கடைசியில என்ன ஆச்சு? ஆணையம் அவங்களோட ஒரே ஒரு ரிப்போர்ட்டுக்கு எதிரா 4 வலுவான அதிகாரப்பூர்வ ஆதாரங்களை கொண்டு வந்து நிறுத்தி அவங்க வாதத்தையே அவங்களுக்கு எதிரா திருப்பிடுச்சு. இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒருவேளை நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நம்ம பக்க நியாயத்தை நிரூபிக்க நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் போதுமான அளவு வலிமையானதா இருக்குமா? யோசிச்சு பாருங்க.